நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவ புதல்வன் விஜய பிரபாகரன் அவர்கள் இந்தியா லெவலில் பிரமாதமாக நடத்தக்கூடிய டாக் ஷோவில் எல்லாத்துலேயும் கலந்து விடுவார். மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வருவார். எங்கே போனாலுமே மிகப்பெரிய ஒரு வெற்றி. இது குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. காலேஜ் முடிச்சதுலேருந்து எங்கே சென்றாலும் எந்த ஷோ வேணாலும் வென்றுவார். அப்படி நாய்கள்லாம் நிறைய வெளியில் உள்ள நாய்கள்லாம் வாங்கி வளர்க்குறாப்புல கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் போல ஒரு அற்புதமான ஒரு மனிதர். இவர் வாங்கிட்டு வர நாயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷோலையும் வின் பண்ணி தான் வருவாப்புல. இப்போ மற்ற நாடுகளில் கலந்து கொள்ள போகிறாரு. அதுக்கான நாய்கள்லாம் கரெக்டாக தயார் பண்ணி ஷோக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நாய்களெல்லாம் பராமரிப்பு என்பது நமது விஜய பிரபாகரன் அவர் தான். இந்தோனேஷியா மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளெல்லாம் வென்று வந்திருக்கிறாரு. அடுத்து அமெரிக்காவுக்கு போகிறாரு. அதுக்கான சில இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த டாக்கை பொறுத்த வரைக்கும் அவர் ரெடி பண்ணுற ஒவ்வொரு டாக்கும் மிக அற்புதமாக நம்ம சொல்கிறத என்ன செய்யணுமோ அப்படியே செஞ்சு காட்டும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த செயல்களை நிறைய செய்திருக்கிறாரு. அதனால தான் விஜய பிரபாகரன் அவர்களும் இந்த செயலை செஞ்சுருக்கிறாரு. எங்கு சென்றாலும் வெற்றி, மிகப்பெரிய ஒரு வெற்றி வாகை சூடக்கூடியவர் தான் விஜய பிரபாகரன். விஜய பிரபாகரன் என்பது வெற்றி. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பல சாதனைகளும் பல மாவட்டங்களிலும் பல மாநிலங்களிலும் இந்தியா லெவலில் மிக பிரமாதமாக ஒரு வெற்றி. உலக நாடுகளில் எங்கு சென்றாலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையக்கூடிய மிக பிரமாதமான ஒரு மனிதன் விஜய பிரபாகரன். இப்போ அடுத்த ஷோவுக்கு கலந்து விட போகிறாரு. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா வென்று பல விருதுகளை வென்று வந்தவர். அடுத்த ஷோவுக்கு ஆஸ்திரேலியா மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளுக்கு கலந்துருக்க நாயை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காது நமது கேப்டனின் தவப்புலவன். எங்கு சென்றாலும் வெற்றி வெற்றி தான்.